கடந்த திமுக ஆட்சியில் சாதனை பட்டியல் வந்து நிறைய சொல்கிறாங்க. நான் முதல்வன், தவ புதல்வன், விடியல் பயணம், அந்த மாதிரி சாதனை பட்டியல் நீளமாக இருக்குதா, ஊழல் பட்டியல் நீளமாக இருக்குதா? நீங்கள் தான் சொல்லணும். தமிழ்நாடு முழுக்க கல்குவாரி ஊழல், மணல் ஊழல். நம்மளுடைய அரசு கஜானாவிலிருந்து அரசியல்வாதிகள் திருடக்கூடிய பணத்தின் பெயர் தான் பார்ட்டி. ஸ்டாலின் அவர்கள் வேலுமணியுடைய வழக்கை காப்பாற்ற செய்த வேலையாகும். அதே நேரத்தில் அவர் வைத்தியலிங்கம் மேலே கேஸ் இருந்தது. அவர் திமுகவில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் வழக்கு என்ன? அது வாஷிங் மிஷின். பிஜேபியில் எப்படி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, திமுக வாஷிங் மிஷின். ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி செலவு பண்றாங்க நெடுஞ்சாலைத்துறை. இந்த ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே 5000 கோடி. செந்தில் பாலாஜி அவர்களை இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணும் போதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவருக்கு நெருக்கமானவர்களை ரைடு செய்யறோம்னு சொல்லிட்டு 4 கோடியே 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னா, அதுல ரோடே போடாமலேயே அவருக்கு 3 கோடியே 32 லட்சம் ரூபா கொடுத்துறாங்க. கிரானுலர் சப்பேஸ் போட்டோம், வெட்மிக்ஸ் பக்கம் எல்லாம் பேப்பர்ல மட்டும் இருக்கும். பேப்பர்ல மட்டும் இந்த விஞ்ஞான ஊழல்ன்றாங்களே, இதுதான் விஞ்ஞான ஊழல். கொள்ளையடித்த உடனே அவரை வந்து திருநெல்வேலி ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா போட்டாங்க டிஎம்கேல. கொள்ளை வெளியே வந்த பிறகு, இந்த கொள்ளை வெளியே வந்து புகார்லாம் கொடுத்தது பிறகு பரவாயில்ல, கொள்ளையடிக்கிறது ரொம்ப கை திறந்த. நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல 2 முறை கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க. ஆட்களையே நீங்க ரெக்ரூட் பண்ணாமலே வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு பிரைவேடைஸ் பண்றது ஈஸியா. சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருள் ஏற்றுமதியில் 20 ஆண்டு கால அனுபவம் பெற்ற ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ். விகடநேயர்களுக்கு வணக்கம். அறப்போர் இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் திரு ஜெயராமன் அவர்களுடன் ஒரு சிறப்பு நேரினார். வணக்கம் சார். வணக்கம். இப்போ இந்த தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகு கடந்த ஆட்சியில் நடைபெற்ற ஊழல்கள் அப்படின்னு நிறைய புகார்கள் வந்துட்டு இருக்குது. முன்னாள் அமைச்சர்கள் சிலருடைய தொடர்பான இடங்களில் ரைடெல்லாம் போயிட்டு இருக்குது. நீங்கள் கொடுத்த ஒரு புகாரில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கரூர் நெடுஞ்சாலை அதில் முறைகேடு நடந்ததை நீங்கள் ஒரு புகார் அளிச்சிங்க. அதில் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அது என்ன ஊழல்? கரூர் நெடுஞ்சாலைத்துறையில் ஒவ்வொரு வருஷமுமே நெடுஞ்சாலைத்துறையில் போடக்கூடிய சாலை பணிகள் சிஆர்ஐடிபின்னு சொல்ல, காம்ப்ரஹென்சிவ் ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அந்த இம்ப்ரூவ்மெண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தனிங் ஸ்கீம்னு சொல்லி ஒன்று வச்சிருக்கிறாங்க, சிஆர்ஐடிபின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்கீமில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒவ்வொரு வருஷமும் 5000 கோடி செலவு பண்ணுறாங்க. 5000 கோடிக்கு மேலே நெடுஞ்சாலைத்துறை இந்த ஒரு ஸ்கீமுக்கு மட்டுமே 5000 கோடி. அதுல இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இவங்க வந்து அந்த ரோடு சரியா இருக்கோ இல்லையே, இவன் நல்லா இருந்தா கூட அந்த ரோட திரும்ப போட்டுருவாங்க. அது எக்ஸ்பென்டிச்சர் தேவையா இல்லைன்னு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் எல்லாம் அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அதில் கொடுக்கக்கூடிய டெண்டர்களாவது ஒழுங்காக கொடுக்கப்படுகிறதா, அந்த சாலை சொல்லப்பட்ட அளவாவது சரியா போடப்படுகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிடையாது. இந்த கரூர் நெடுஞ்சாலைத்துறையில் என்ன பண்றாங்கன்னா, 170 கோடி ரூபாய்க்கு அந்த வருஷம் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல ஒப்பந்தம் கொடுக்குறாங்க. அதில் 110 கோடி ரூபாய் சங்கரானந்த்ன்ற ஒரே ஒப்பந்ததாரர்கிட்ட கொடுக்குறாங்க. அவருக்கு இதுக்கு முன்னாடி வருஷங்கள்ல அந்த மாதிரி மிகப்பெரிய தொகை பண்ணவர் கிடையாது. ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு திமுகவுக்கு மிக நெருக்கமானவர் செந்தில் பாலாஜி அவர்களை இன்கம் டேக்ஸ் ரைட் பண்ணும் போதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. அவருக்கு நெருக்கமானவர்களை ரைடு செய்யறோம்னு சொல்லிட்டு சங்கரானந்தை வந்து ரைட் பண்ணாங்க. இது வந்து நியூஸ்லலாம் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் ரைட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு சங்கரானந்த ரைட் பண்ணதை காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு அவர் திமுகவில் மிக நெருக்கமான ஒருவராக இருந்தவர். அவருடைய இடங்கள் வந்து அவர் வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் 110 கோடி ரூபாய்க்கு எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அதுவே ஒரு மிகப்பெரிய முறைகேடாக தான் எடுத்திருப்பாங்க. பட் அது எடுத்த கான்ட்ராக்ட்லையும் என்ன பண்ணியிருக்கிறாருன்னு சொன்னா, ரோடு போடணும் ஒரு 7 கோடி ரூபாய்க்கு 2 டெண்டர் நம்ம பார்த்ததுல என்னன்னா, ஒரு டெண்டர் நான் இப்போ 4 கோடியே 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொன்னா, அதுல ரோடே போடாமலேயே அவருக்கு 3 கோடியே 32 லட்சம் ரூபா கொடுத்துறாங்க. சாலையை போடாமலே நீங்க ரோடு போட தான் பணம் வாங்க முடியும். இப்போ சில இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அட்வான்ஸ் ஒரு 5% கொடுப்பாங்க. 5% பணம் அட்வான்ஸ் கொடுப்பாங்க, நீங்க மெட்டீரியல் இருக்கிறது, அந்த மாதிரி சில துறைகள். இதை பொறுத்த வரைக்கும் நீங்க ரோடு போடுறீங்க, இன்னைக்கு எவ்வளவு யூனிட் போட்டிருக்கிறீங்க, போட்டிங்களா, இந்த வாரம் நீங்க வந்து ஒரு பார்ட் பில் அப்படின்னு நீங்க என்னெல்லாம் போட்டிருக்கிறீங்களோ மெஷர்மெண்ட் புக்ல எழுதுவாங்க. போட எழுதுவாங்க. இவ்வளவு கியூபிக் மீட்டர் பிட்டுமன் போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு கியூபிக் மீட்டர் வெட்மிக்ஸ் மகடம் போட்டிருக்கிறாங்க, இவ்வளவு கியூபிக் மீட்டர் கிரானுலர் சப்பேஸ் போட்டிருக்கிறாங்க. இப்படிலாம் மெஷர்மெண்ட் புக்ல எழுதி அப்புறம் தான் பணத்தை அரைவ் பண்ணுவாங்க. எவ்வளவு குவான்டிட்டி போட்டிருக்கு, இதான் ப்ரொசீஜர். ஒரு மெஷர்மெண்ட் புக்ல எழுதி அவர் போட ரோடு போட அதை எழுதி, அந்த எழுதினதை ஜூனியர் இன்ஜினியர்லேருந்து அசிஸ்டன்ட் டிவிஷனல் இன்ஜினியர்லேருந்து டிவிஷனல் இன்ஜினியர் வரைக்கும் கையெழுத்து போட்ட பிறகுதான் பணம். அப்போ இந்த குவான்டிட்டிக்கு இவ்வளவு பணம் வருது,
அந்த பணத்தை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு வரும். இவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு, ஆனா இது எதுவுமே நடக்காம பணத்தை கொடுத்துட்டாங்க. ரோடு போட்ட மாதிரியே இந்த மெஷர்மெண்ட் புக் எல்லாம் எழுதுறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிடுறாங்க. மெஷர்மெண்ட் புக்னு சொல்லிட்டு எக்ஸ்கவேஷன் பண்ணோம், பிட்டுமனஸ் மெக்கடம் போட்டோம், கிரானுலர் சப்பேஸ் போட்டோம், வெட்மிக்ஸ் மெக்கடம் எல்லாம் பேப்பர்ல மட்டும் ஒருத்தர் இதெல்லாம் எழுதி இன்னொரு பக்கம் டிக்கு வேற பண்றாங்க. எல்லாம் பண்ண மாதிரி இன்னொருத்தர் எனக்கு சீனியர் இன்ஜினியர் வந்து அதை பார்வையிட்டு அந்த ரோட பார்வையிட்டு அந்த ரோட்ல ஒண்ணுமே இல்லை, போடவே இல்லை, தொடவே இல்லை, பக்கத்துல கூட போகல. இந்த விஞ்ஞான ஊழல்ன்றாங்களே, இதுதான் விஞ்ஞான ஊழல். இது விஞ்ஞான ஊழல்னு சொல்ல முடியாது, இது ரொம்ப அபத்தமான ஊழல். அதோட இது அபத்தமா பண்ணிருக்கிறாங்க. இது எந்த ஐடியால பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஒரு வருஷம், ஏன்னா ஸ்டேட் ஹைவேஸ் ரோட்லாம் நிறைய ரோடு நல்லா இருக்கும், நீங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி திரும்ப போட வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா பாத்தீங்கன்னா 15 வருஷம் இல்ல டிசைன் லைஃப் உண்டு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு வாட்டி ஸ்கிப் பண்ணா கூட இப்போ 6வது வருஷம் வந்துட்டு இப்போ ரோடு போடாமலே இருந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த வருஷம் வந்து யாராவது கேட்டாங்கன்னா என்ன ஆச்சு, நாங்கள் போட்ட ரோடு தாங்க அது அப்படின்னு. இப்போ அப்போ போட்டதா அதுக்கு முன்னாடி 5 வருஷம் முன்னாடி போட்டதா கண்டுபிடிக்க முடியாது இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஃப்ராடு தான் நல்லா நிறைய. இப்போ என்ன ஐடியா பண்ணிட்டாங்கன்னா படத்தை அப்படியே சுருட்டு போட்டாங்க. கிட்டத்தட்ட 4,68,00,000 பேமெண்ட் பண்ணிடுறாங்க. 3,32,00,000 இந்த ஸ்கீமுக்கும், நபார்ட் ஸ்கீமில் வந்துல 1,00,00,000 பேமெண்ட் பண்ணி மொத்தம் 4,68,00,000 ரோடு போடாமலேயே பணத்தை அந்த சங்கரானந்த் கான்ட்ராக்டர் கொடுத்தாச்சு. இப்போ இந்த கரூர்ல மட்டும்தான் நீங்க கண்டுபிடிச்சிருக்கீங்க. இதை முதல்ல வெளிக்கொண்டு வந்தவர் வந்து அப்போ அதிமுகல இருந்தா அந்த கரூர்ல வந்து MR விஜயபாஸ்கர். அவர் தான் வந்து என்ன பண்றாரு, ஒரு பிரஸ் மீட் ஏப்ரல் 5ஆம் தேதி சீஃப் செக்ரட்டரி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து ஒரு பிரஸ் மீட் நடத்துறாரு. இந்த மாதிரி பில்லு ஒன்று காமிக்கிறாரு, டிஸ்பிளே பண்றாரு. இந்த மாதிரி ரோடு போடாமலேயே பில்லு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் நியூஸ்ல தான் பாக்குறேன். ஃபர்ஸ்ட் பார்த்து அது அந்த விஷயங்கள் தெரிய வருது. அதுக்கப்புறம் நம்ம விசாரிக்கும் போது அங்கே ஃபீல்டில் இதெல்லாம் விசாரிக்கும் பொழுது ஆமாம் இது உண்மை, இந்த மாதிரி தான் நடந்திருக்கு அப்படின்னு தெரிய வருது. சரி, இப்போ இந்த கான்ட்ராக்டர் மேலே நடவடிக்கை எடுப்பாங்க, உடனடியாக அவங்க மேலே பிளாக் லிஸ்ட் பண்ணுவாங்க, அவங்க மேலே FIR போடுவாங்க, இந்த இன்ஜினியர்ஸ் மேலே போடுவாங்கன்னா அந்த 5ஆம் தேதி சில இன்ஜினியர்ஸை மட்டும் சஸ்பெண்ட் பண்ணுறாங்களே தவிர அந்த இன்ஜினியர்ஸை சஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதுவும் எனக்கு தெரிஞ்சு அப்போ அந்த இறையன்பு இருந்ததனால் இந்த ஒரு தலைமைச் செயலர் இருக்கும்போது நடந்தது, தலைமைச் செயலர் இருந்ததுனால இந்த சஸ்பென்ஷன்லாம் கொஞ்சம் நடந்ததற்கான வாய்ப்பு. திமுக ஆட்சியில் நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அந்த இன்ஜினியரை சஸ்பெண்ட் பண்றாங்க, அதோட அவ்வளவுதான். அந்த இன்ஜினியர் திரும்ப சேர்த்துட்டாங்க வேலையில. திரும்ப வேலையில சேர்த்து எல்லாம் ரிட்டையர் கூட, ஒருத்தங்க எல்லாம் நல்லா ரிட்டையர் கூட ஆயாச்சு. இப்போ இது வந்து நெடுஞ்சாலைத்துறையில வருது, மாநில நெடுஞ்சாலைத்துறை. இப்போ இந்த ஊழல் அதிகமா நடக்கிறது அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டது எல்லாமே நெடுஞ்சாலைத்துறை, பொதுப்பணித்துறை, உள்ளாட்சி நிர்வாகம், இந்த மாதிரி குறிப்பிட்ட ஒரு 5-6 துறைகளில் தான் வந்து இந்த ஊழல் அதிகமாக நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கேள்விப்படுறோம். நிறைய நடந்திருக்குன்னு கேள்விப்படுறோம். அதில் ஒன்று நெடுஞ்சாலைத்துறையாக இருக்குது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் சம்மந்தப்பட்ட ஒரு துறையாக இருக்குது. இப்போ ஏவா வேலு அவர்கள் தான் இதற்கு மினிஸ்டர். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயம் அவர் பார்வைக்கு வந்தால் அவர் தான் நடவடிக்கை எடுத்திருக்கணும். FIR இப்போ நேற்றுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரெய்டு முடிஞ்சதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு நான் வந்து பரிசுத்தமானவர். இப்போ நீங்கள் ஒரு பரிசுத்தமானவராக இருந்தால் உங்களுடைய நீங்கள் அமைச்சராக இருக்கக்கூடிய துறையில் இப்படி ஒரு கொள்ளையடிக்கக்கூடிய வேலை நடந்திருக்கு. இப்போ நீங்கள் எவ்வளோ கோவப்படணும், எவ்வளவு வேகமாக இதில் வந்து நடவடிக்கை எடுத்து அந்த கான்ட்ராக்டரை பிளாக் லிஸ்ட் பண்ணி அவர் மேலே FIR போட்டு வேலை பண்ணணும். அதுக்கு பதில் என்ன தெரியுமா பண்ணாங்க இந்த துறையில்? அவசரமாக ஏப்ரல் 8ஆம் தேதி DSP தலைமையில் கிட்டத்தட்ட 40-50 காவல்துறையை அங்கே குவிச்சு நைட்டோட நைட்டாக அந்த சங்கர் ஆனந்தர் ரோடு போட வச்சாங்க. அவருக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்து ரோடு போட வச்சாங்க. பிரச்சனை வந்தோட ரோடு போடுறாங்க. ரோடு போட்டுரு, நாளைக்கு ஆதாரத்தை அழிச்சிரு, ரோடு போட்டாச்சுன்னா நான் ரோடு போட்ட மாதிரி கணக்கு வந்துருது இல்லை. இந்த வேலையை செய்யறாங்க. இப்போ இது எவ்வளவு பெரிய ஒரு மோசடி அப்படின்னு யோசிப்போம். இப்போ ஒருத்தருக்கு போய் அரசு அதிகாரி லஞ்சம் வாங்குறாரு, லஞ்சம் வாங்கினது வீடியோ பிடிச்சி நீங்கள் காமிச்சிடுறீங்க வெளியில் உலகத்துக்கு லஞ்சம் வாங்கி இருக்கிறாருன்னு. உடனே அவர் வந்து லஞ்ச பணத்தை நான் திரும்ப கொடுத்துட்றேன் அப்படின்னா அவர் செஞ்ச அஃபென்ஸ் போயிருமா? அந்த மாதிரி தானே இருக்குது. ஊழல் செஞ்சுட்டாங்க, பணத்தை அடிச்சுட்டு போயிட்டாங்க, ரோடே போடல, ரோடு போட்ட மாதிரி கணக்கெல்லாம் எழுதி இந்த கணக்கு எழுதின டேட் நீங்களே பார்க்கலாம். இந்த டேட்டு கீழே இருக்கு பாருங்க, 28/3 சைட் போட்டுருக்கிறது தெரியுது உங்களுக்கு? 28/3 மார்ச் 28. ஆனா ஏப்ரல் 8ஆம் தேதி கொண்டு போய் கான்ட்ராக்டரை விடுறாங்க ரோடு போடுற. ரோடே அன்னைக்கு தான் போட ஆரம்பிக்குது. சரி, இப்போ ஏவா வேலு அவர்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை நடைபெற்றது. இது இந்த ஒரு வழக்குக்கு தானே, வேற என்ன அவர் மேல குற்றச்சாட்டு? இல்ல, இந்த வழக்கு தான் இப்ப FIR-ஆக போடப்பட்டு இருக்கிறது. இது FIR-ஆக போடப்பட்டு தற்பொழுது இதன் மீது ஏவா வேலு அந்த 9 இன்ஜினியர்கள்
அக்கௌண்டன்ட் யாரெல்லாம் சைன் போட்டார்களோ அவர்கள் ப்ளஸ் சங்கரானந்த் கான்ட்ராக்டர், மொத்தம் 11 பேர் மேலே இந்த வழக்கு போடப்பட்டிருக்கு. ஸோ ஏவாவேலு சம்மந்தப்பட்ட இடங்கள், சங்கரானந்த் சம்மந்தப்பட்ட இடங்கள், அந்த இன்ஜினியர் அக்கௌண்டன்ட் இடங்கள், இது அனைத்தும் நேற்றைய தினம் சர்ச் செய்யப்பட்டிருக்கிறது. சரி சார். இப்போ இதுல இருந்து இன்னும் ஒரு சில புதிய வழக்குகள் கூட வரலாம். இதுக்கு முன்னாடி நகராட்சி நிர்வாக முன்னாள் அமைச்சர் கே நேரு அவருடைய சம்பந்தப்பட்ட இடங்கள்ல சோதனை, இதே மாதிரி சோதனை நடைபெற்றது. நேரு அவர்களை பொறுத்தவரை அவர் மேல அமலாக்கத்துறை வந்து ரொம்ப முக்கியமாக சில ஆதாரங்களை வெளிக்கொண்டு வந்தது. நேருவை பொறுத்தவரை அவர் ஒரு பேங்க் ஃப்ராடு கேஸ்ல வந்து அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரும்போது அவங்க புதுசா பார்ட்டி ஃபண்டை பத்தியும் எப்படியெல்லாம் இவர் பார்ட்டி ஃபண்டை கலெக்ட் பண்றாரு, டெண்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு 7% 10% கலெக்ட் பண்றாரு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கவி பிரசாத்னு அவங்களோட அசோசியேஷனை வச்சு எப்படி இந்த மாதிரி மிகப்பெரிய மோசடி செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி நகராட்சி நிர்வாகத்துறையில் கிட்டத்தட்ட 2500 பணியிடங்கள் பண்ணதில் அவங்க அமர்த்தினதில் அதில் வந்து ஒவ்வொரு போஸ்டிங்கெல்லாம் வந்து கிட்டத்தட்ட 25 லட்சத்துலேருந்து 35 லட்ச ரூபா லஞ்சம் வாங்கினதுக்காக ஆதாரங்கள் பிடிக்கிறாங்க. ஸோ இந்த இரண்டும் தான் தற்பொழுது வழக்குகளாக, இப்போ அதில் ஒன்று அந்த ஜாப் ஸ்கேம் மட்டும் வழக்காக எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது லஞ்ச ஒழிப்புத்துறையால். இன்னொன்னும் கூடிய சீக்கிரம் அந்த நீதிமன்றத்தில் இருக்கிறனால அதை விட்ரா பண்ணிட்டு அதுக்கு ஐ திங்க் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். கடந்த திமுக ஆட்சியில் சாதனை பட்டியல் வந்து நிறைய சொல்கிறாங்க. நான் முதல்வன், தவ புதல்வன், விடியல் பயணம், அந்த மாதிரி சாதனை பட்டியல் நீளமாக இருக்குதா, ஊழல் பட்டியல் நீளமாக இருக்குதா? நீங்கள் தான் சொல்லணும் அதை. இல்லை, கண்டிப்பாக ஊழல் பட்டியல் தான் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பல்வேறு ஊழல்கள் ரேஷன் துறையில் பார்த்தீங்கன்னா 992 கோடி ரூபாய்க்கு அந்த ரேஷன் போக்குவரத்து, அந்த நெல்லு மூட்டையை போக்குவரத்து பண்ணுறதுல லாரி டிரான்ஸ்போர்ட்டில் செஞ்ச ஊழல் அந்த கிறிஸ்டிங்கிற ஒரு நிறுவனத்துக்கு கொடுத்து கந்தசாமி, கார்த்திகேயா, முருகானு வெவ்வேறு பேரில் கொடுத்தது. டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல் இப்பொழுது சிபிஐயில் இருக்கக்கூடியது. அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஜிஎஸ்டி ரோட்டில் ஒரு 4.25 ஏக்கரை ஆக்கிரமித்து வச்சிருக்கிறாரு, கவர்மெண்ட் லேண்டு. இந்த மாதிரி பல துறைகளில், அண்ணா பல்கலைக்கழகத்தில் போலி பேராசிரியர்கள் ஊழல், திருநெல்வேலியில் கல்குவாரி ஊழல், தமிழ்நாடு முழுக்க கல்குவாரி ஊழல், மணல் ஊழல். நீங்கள் மணலில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 4300 கோடி ரூபாய் தனியார் அன்ஜஸ்டாக ஏர்ன் பண்ணாங்க. ஆனால் அரசாங்கத்துக்கு வந்த பணம் வெறும் 36 கோடி ரூபாய் மணலில். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கனிம வளங்கள்ல ஏராளமான வருமானம் அரசுக்கு வர முடியும், ஆனால் ரொம்ப சொற்ப தொகை தான் வந்திருக்கு. அந்த நிதி நிலையிலே காமிச்சாங்க. கொரோனாக்கு பிறகு எப்படி மைனிங்லேருந்து வரக்கூடிய சினரேஜ் ஃபீன்னு சொல்லக்கூடிய அந்த ராயல்ட்டி அந்த ஃப்ளாட் ஆயிடுச்சு. எல்லாம் சட்டவிரோத மைனிங். அந்த சட்டவிரோத மைனிங் செய்யக்கூடியவர்களையும் பார்த்தீங்கன்னா நிறைய திமுக ஆட்கள் வந்து பிரதானமாக இருக்கிறாங்க. நம்ம இப்போ நீங்கள் திருநெல்வேலியில் நாங்கள் வெளிக்கொண்டு வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மிகப்பெரிய அளவில் ஒரு 5.5 லட்சம் டன்னு வந்து 5 லட்சம் கனமீட்டர் வந்து ஒருத்தர் வெட்டி எடுக்கிறார், அனுமதியே இல்லாம. ரஸ்டோன் அவர் யாருன்னா அந்த வள்ளியூர் யூனியனுடைய திமுகல தலைவராக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் கட்சியில. இவ்வளவு பெரிய கொள்ளை அடித்த உடனே அவரை வந்து திருநெல்வேலி ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரியா போட்டாங்க டிஎம்கேல. கொள்ளை வெளியே வந்த பிறகு இந்த கொள்ளை வெளியே வந்து புகார்லாம் கொடுத்தது பிறகு பரவாயில்ல, கொள்ளை அடிக்கிறதுல ரொம்ப கை திறந்தவரா இருக்கிறாங்கன்னு சொல்லி போஸ்டிங்லாம் கொடுத்துருக்காங்க திருநெல்வேலி ஈஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி. நான் சொல்லணும்னா இந்த மாதிரி பல்வேறு விஷயம் இதெல்லாம் வந்து மக்களை மிகப்பெரிய அளவில் பாதிக்கக்கூடிய ஊழல்கள். கண் முன்னாடி இவ்வளவு கொள்ளைகள் நமக்கு பார்த்துருக்குறோம், அதற்கான ஆதாரங்களும் இருக்கு. நீங்க கனிம வள கொள்ளையாக எடுத்துக்கோங்க, மணல் ரஃப்ஸ்டோன் எடுத்துக்கோங்க, மணல் கொள்ளை எடுத்துக்கோங்க, தாது மணல் கொள்ளை எடுத்துக்கோங்க. அதில் 5800 கோடி ரூபா ரெக்கவரே பண்ணணும். திமுக அதிமுக 2 ஆட்சி காலத்திலையும் நடந்த ஊழல் தான். மின்சார வாரியத்தில் நடந்த ஊழல்களாக எடுத்துக்கோங்க, நிலக்கரி இறக்குமதியில் நடந்த ஊழல்கள் அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்தது. அப்புறம் திமுக ஆட்சி காலத்திலையும் அந்த குவாலிட்டியில தரத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இன்று வரை இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பல்வேறு நீங்க நிலக்கரி போக்குவரத்துல பாத்தீங்கன்னா 2 ஆட்சியிலையும் நடந்திருக்கக்கூடிய ஊழல்கள் 2500 கோடி ரூபாய். ஸோ இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது இன்றைய தினம் இந்த புதிய ஆட்சியில நாங்களே 40 புகார் கொடுத்துருக்குறோம். அதில் 39 தான் எஃப்ஐஆர் இருக்கு. இப்போ நேற்று பண்ணது 10வது எஃப்ஐஆர்னு சொல்லலாம். மீதி 30 புகார்கள் இருக்கு. அவங்க இந்த மாதிரி ஒன்னொன்னா எடுத்து எஃப்ஐஆர் போட்டு விசாரிப்பது ரொம்ப ரொம்ப முக்கியமா இல்லை. இதில் இப்போ இந்த மின்சார வாரியம் தொடர்பான வெள்ளை அறிக்கையை அமைச்சர் வெளியிட்டிருக்காரு. மின் வாரியத்தில் 2.5 லட்சம் கோடி கடன் இருக்கு. அதில் 87,000 கோடி வந்து கடந்த 5 ஆண்டுகளை மட்டுமே அந்த கடன் வாங்கியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு திட்டங்களில் போயிருக்கு? இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ல பெரிய அளவு மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு. இதுதான் கேள்வியே சார். நீங்க கடந்த 5 ஆண்டுகள்ல 2 முறை கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க.
60,000 கோடி ரூபாயாக இருந்த டாரிஃப் வருமானம் அது 1,00,000 கோடி ஆயிருச்சு. அதற்கு பிறகும் கூட நீங்க இவ்வளவு கடன் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அவசியம் என்ன? கடனை குறைச்சிருக்கணுமே நீங்க. செலவினங்கள் வந்து அதையும் ஏன்னா மிகப்பெரிய அளவுல அதிகப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. ஃபார்முலாவே என்னன்னா கடனை வாங்கு அதுதான் ஒரு ஊழலை செஞ்சு பணத்தை வெளியே எடுங்க ஒரு பக்கம். இப்போ இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இப்போ நேற்று கண்டக்டர் ஊழல் வர நடந்திருக்குன்னு சொல்லி அமைச்சர் சொல்லியிருக்காரு 1000 கோடி ரூபாய்க்கு. இந்த மாதிரி ஊழல்லாம் பண்ணி ஒரு பக்கம் அந்த பக்கம் பணத்தை எடுத்துருங்க, கொள்ளடிச்சிட்டு போயிருங்க. இன்னொரு பக்கம் ஆட்களை ரெக்ரூட் பண்ணாதீங்க. ஆட்களையே ரெக்ரூட் பண்ணாம ஆயிரக்கணக்கான பேர் ஆட்கள் கிடையாது, இன்னைக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது, ஸ்ட்ரென்த் இல்லை. இப்போ ஒரு பாயிண்ட்ல என்ன சொல்லுவாங்க, அதை எங்க கொண்டு போய் நிப்பாட்டி வைக்கிறாங்க மின்சார வாரியத்தை. இது ஒரு அரசாங்கத்தால் மின்சார வாரியத்தை இயக்க முடியவில்லை. கடன் மிகப்பெரிய அளவுல இருக்கு, ஆட்களும் அங்க சரியா இல்லை. ஆட்களையே நீங்க ரெக்ரூட் பண்ணாமலே வச்சிருந்தீங்கன்னா நாளைக்கு பிரைவேடைஸ் பண்றது ஈஸியா இருக்கும். அப்ப அதை ஒரு பிரைவேடைசேஷன் நோக்கி தள்ளி நாளைக்கு அதானி கிட்டேயும் அம்பானி கிட்டேயும் அந்த மின்சார வாரியத்தை கொடுப்பதை நோக்கி தான் கடந்த அரசுகள் இயங்கி கொண்டு இருக்கிறது மின்சார வாரியத்தை. இதை நம்ம மாற்றணும். இன்னைக்கு வந்து இப்போ கடந்த 10 வருஷம் நீங்க சோலார் பவர்லாம் பயங்கரம் குறைஞ்சிச்சு. 7 ரூபாய் இருந்தது, 2 ரூபா வந்துச்சு யூனிட்டுக்கு. செலவினங்கள்ல குறையணுமே, ஏன் அதிகமாகுது மிகப்பெரிய அளவு? அப்போ அதெல்லாம் காரணமே ஊழல்கள் தான். அந்த சீஃப் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலர் வந்து காசி அப்படிங்கிறவர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல்ல அவர் தான் பிரதானமானவர். அவர் தான் வந்து அவர் சஸ்பென்ஷன்ல இருக்காரு. அவர் கொண்டு வந்து வேலையில வைக்கிறாங்க 2021. இப்போ டெர்மினேட்டே பண்ண சொல்லிட்டாங்க அதுக்கு முன்னாடி அதிமுக ஆட்சியில. அப்படி இருந்தவரை டெர்மினேஷன் விஷயத்தை வந்து போர்ட்லயே வைக்காம அதை ரெவோக்கே பண்ணாம இவங்க நேரம் சஸ்பென்ஷனை ரெவோக் பண்ணி அவர் கொண்டு வந்துடுறாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு ஜூலை மாதம் சஸ்பென்ஷனை ரிவோக் பண்ணி அவர் ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ஃபினான்ஷியல் கண்ட்ரோலராக பர்ச்சேஸ்க்கு கொண்டு வந்துடுறாங்க. கொண்டு வந்ததுலேருந்து இந்த கிட்டத்தட்ட 26,300 டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கப்படுது. அவர் டெய்லி அமைச்சர் வீட்டில், செந்தில் பாலாஜி வீட்டில் தான் போய் உட்கார்றாரு. அங்கே தான் எல்லா அனைத்து டெண்டர்களும் முடிவு செய்யப்படுகிறது. 30 பேர் போட்டி போடுற மாதிரி போட்டி போடுவாங்க. எல்லாரும் ஒரே வேலை சொல்லி சந்தை மதிப்பை விட 40% கூட போட்டு டிரான்ஸ்ஃபார்மர்லாம் எடுத்துருக்கிறாங்க. இப்போ இந்த வழக்கு தான் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை கிட்ட கொடுத்தா அவங்க 2 வருஷம் தூங்கி எப்படியாவது வழக்கம் மூடணும்னு சொல்லி மூடினாங்க. நம்ம நீதிமன்றத்துக்கு போகும்போது நீதிமன்றத்தில் ஃபைனல் ஹியரிங் வரதுக்கு முன்னாடி அவசரமாக மூடினாங்க. இதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லி நீதிமன்றத்தில் 5 மணி நேரம் வாதாடி தான் இன்னைக்கு வந்து அது சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் செய்யப்பட்டிருக்கிறது. இதில் நடந்த இவங்க எப்படி விசாரணையை வந்து சரியாக செய்யவில்லை என்பதெல்லாம் காண்பித்த பிறகுதான் இன்னைக்கு சிபிஐக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு. சிபிஐ எஃப்ஐஆர் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபாய்க்கு வாங்கின டிரான்ஸ்ஃபார்மர் 400 கோடி ரூபாய் ஊழல், 1068 கோடி ரூபாய்க்கு வாங்கினதுல. அப்போ இந்த ஸ்கேல்ல 40% ஊழல் நடக்குது, 35% ஊழல் நடக்குது. இப்போ நீங்க சமீபத்தில் கூட அந்த டிரான்ஸ்ஃபார்மர் அசோசியேஷன் என்ன சொன்னாரு, 30-35% வரைக்கும்லாம் கூட வாங்கினாங்க லஞ்சம். அதுதான் இந்த துறையுடைய நிலையாக இருந்தது. கடந்த 5 ஆண்டுகளில் வந்து தமிழ்நாட்டோட கடன் வந்து ஒரு 10 லட்சம் கோடி தாண்டிடுச்சு. கடந்த 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த கடன் வாங்கினதுக்கும் இந்த மாதிரி நீ இப்போ ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் வருது. இந்த ஊழலுக்கு என்ன சம்பந்தம் என்ன இருக்கு? இதில் நான் தான் சொல்றேன், இப்போ நாங்கள் கொடுத்த புகாரணுமே 75,000 கோடி ரூபாய்க்கு கொடுத்து வச்சிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு இதுவே ஒரு சாம்பிள் தான். நீங்கள் நாங்கள் இந்த புதிய அரசுக்கிட்ட என்ன சொல்கிறோம், இப்போ பார்ட்டி ஃபண்டு அது இதெல்லாம் வாங்க மாட்டோம்ன்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் எவ்வளோ சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இதை செயல்படுத்தினாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு வருஷத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா 3 லட்சம் கோடி ரூபா செலவு பண்ணுறாங்க ஒரு அரசாங்கம். கிராண்ட்ஸு, சப்சிடிஸு, ஸ்கீம்ஸு, பொதுத்துறை நிறுவனங்கள் இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சர். நான் சம்பளத்தை சேர்க்கல, பென்ஷனை சேர்க்கல, இன்ட்ரெஸ்ட்டை சேர்க்கல, இதெல்லாம் சேர்க்கல. ப்ரொக்யூர்மெண்ட், இப்போ எதெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதில் தான் ஊழல் பண்ணுறீங்க. அப்போது இந்த செலவினங்கள் மட்டும் 3 லட்சம் கோடி ரூபா. இந்த 3 லட்சம் கோடி ரூபா 20% நீங்கள் வந்து இந்த பார்ட்டி ஃபண்டு அதிகாரிகள் கொடுக்கக்கூடிய லஞ்சம் இதை கட்டுப்படுத்தினீங்கன்னா கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய். 3 லட்சம் கோடியில் 20%. ஒரு வருஷத்துக்கு 60,000 கோடி ரூபாய் இந்த அரசால் சேமிக்கணும். அப்போ இந்த 60,000 கோடி ரூபாயை வச்சு நீங்கள் அனௌன்ஸ் பண்ண பல்வேறு திட்டங்களுக்கு கொடுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து மிக ஏழ்மையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதிலிருந்து பல விஷயங்களுக்கு செலவு செய்யலாம். கல்வி, சுகாதாரத்திற்கு செலவு செய்யலாம். ஸோ இது ஒரு அரசாங்கம் செய்ய முடியும் நினச்சாங்கன்னா. அது இன்னைக்கு பேசியிருக்கிறாங்க. அது செயல் வடிவத்தில் வருதா இல்லையா அப்படிங்கிறது நமக்கு வரக்கூடிய காலங்களில் தான் தெரியும். இந்த பார்ட்டி ஃபண்டு அப்படிங்கிறது சட்டமன்றத்தில் இந்த பிரச்சனைகள் அந்த விவாதம் வந்ததுலேருந்து பார்ட்டி ஃபண்டுன்றது ஒரு பெருசாக விவாத பொருளாக மாதிரி இருக்குது. ஊழல் வேற, பார்ட்டி ஃபண்டுன்றது வேறையா? ரெண்டும் ஒண்ணுதான். பார்ட்டி ஃபண்டுனா லஞ்சம், அவ்வளவுதான். அரசியல்வாதிகள், அதாவது நம்மளுடைய அரசு கஜானாவிலிருந்து
அரசியல்வாதிகள் திருடக்கூடிய பணத்தின் பெயர் தான் பார்ட்டி ஃபண்ட். அவர்கள் வாங்கக்கூடிய லஞ்சத்தின் பெயர் தான். அப்போ கான்ட்ராக்டருக்கு ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து அந்த கான்ட்ராக்ட் எடுப்பவருக்கு அரசு கஜானாலேருந்து அவருக்கு பணம் போகும். அந்த பணத்துலேருந்து 20% 10% பார்ட்டி ஃபண்டாக இவங்க வாங்கிக்குவாங்க. இன்னொரு 10% அந்த அதிகாரிகள், இப்போ ஒரு சீஃப் இன்ஜினியர்லே, சூப்பரண்டன்ட் இன்ஜினியரு, எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு, ஏஇ ஸ்கொயர், ஏஇ எல்லாருக்கும் ஸ்ப்ளிட் பண்ணணும். அக்கௌண்டன்ட் ஒருத்தர் எழுதுவார், கடைசியில் பில் பாஸ் பண்ணுவார். அவருக்கு அங்கே பைசா வச்சா தான் அவர் பில் பாஸ் பண்ணுவார். ஸோ இதெல்லாம் இன்னொரு 10% போயிடும். ஸோ இது மாதிரி 20% போயிடும். இந்த 20% பார்த்தீங்கன்னா யார் பணம்? நம்மளுடைய அரசு கஜானாவில் இருக்கிற பணம் தான். ஒரு ரோடு போடுறதுக்கு, ஒரு பிரிட்ஜ் கட்டுறதுக்கு 100 கோடி ரூபான்னா அதுக்கு பதில் என்ன பண்ணுவாங்க? 120 கோடி ரூபா, 130 கோடி ரூபான்னு எஸ்டிமேட் போட்டு, பொய்யா எஸ்டிமேட் போட்டு இவ்வளோ செலவாகுதுன்னு போட்டு அந்த 120 கோடி 130 கோடியை கான்ட்ராக்டருக்கு கொடுப்பாங்க. ஆனால் அந்த உண்மையிலே செலவாகக்கூடியது 100 கோடி தான் இருக்கும். அப்போ அந்த 20-30 கோடியை எக்ஸ்ட்ராவாக பூஸ்ட் பண்ணி, எஸ்டிமேட்டை பூஸ்ட் பண்ணி போட்டு நம்ம பணத்தை அந்த பார்ட்டிக்கோ எடுத்துகிட்டு போகக்கூடிய வழி. பார்ட்டிக்குன்னா இப்போ ஃபுல்லாக பார்ட்டிக்கும் போகாது. அதில் ஒரு அமைச்சர், அப்புறம் அமைச்சர்கள்லாம் எப்படி மாளிகை கட்டுறது இல்லையா? அதில் ஒன்று அமைச்சர்களுக்கு ஒரு பங்கு. ஒவ்வொரு அமைச்சரும் அவங்க எவ்வளவு வச்சுக்கிட்டு மீதி எவ்வளோ பார்ட்டி கொடுக்கணும்னு அவங்கவுங்க முடிவு பண்ணுவாங்க. கட்சிகளில் எந்த அளவுக்கு கட்சியுடைய தலைமை வந்து யாருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது புரிஞ்சுக்கலாம். ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறவங்க யாருன்னா அவங்க ரொம்ப லாயலாக பார்ட்டி ஃபண்டை கொண்டு வந்து தலைமையிடத்தில் கொடுக்குறவங்க. ஆனால் அவங்க ஒரு கட்டத்தில் ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு அவங்க சிக்கும்போது அவங்க பெரிய ஒரு தண்டனைக்கு உள்ள ஆகிறது இல்லையா? அமைச்சர்களோ இப்போ அதிகாரிகள் எடுத்தீங்களே, அதிகாரிகள் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்க தான் இதில் அவங்க இன்வால்மெண்ட் இல்லாமல் அதை செய்ய முடியாது. அவங்க யாரும் வந்து தண்டனைக்குள்ளாகிறது இல்லை. இப்போ முந்தைய ஆட்சி எடுத்தீங்களே, கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியிலேருந்து இப்போ விஜயபாஸ்கர் மேலே வழக்கு இருக்குது. அவர் மேலே என்ன நடவடிக்கை வந்து எடுத்துட்டாங்க? அவர் திரும்ப வந்து எம்எல்ஏ ஆயிருக்காரு. இப்போ இந்த ஆட்சியில் வந்து கேஎன் நேரு, ஏவாவேலு வரிசையாக சொல்கிறாங்க, சேகர் பாபு வரிசையாக சொல்கிறாங்க. என்ன எப்படி தண்டிக்க முடியும்? நீ வந்து ஆதாரங்கள்லாம் எடுத்து சொல்கிறீங்க, வழக்கு போடுறீங்க, எஃப்ஐஆர் பதிவாகுது, யாருமே தண்டிக்கப்படுறது இல்லையா? அதான் நம்ம சிஸ்டம். பணபலம் வைத்திருப்பவர்கள் இல்லையா, எங்கே வேணாலும் போய் எங்கே வேணாலும் அவங்களால பணத்தை வைத்து சாதிக்க முடியும் அப்படிங்கிற இருக்கக்கூடிய சிஸ்டத்தில் நாம் வைத்திருப்பது உண்மையும் தரவுகளும் தான் நம்ம வச்சிருக்கிறோம் இங்கே. இப்போ நம்மளால ஒரு சாதாரண மக்களால் போராட தான் முடியும். தொடர்ந்து முயற்சி நம்ம வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். மாற்றத்தை நோக்கி நம்ம தொடர்ந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். இப்போ நீங்கள் ஆட்சி வந்திருக்கிறீங்க, ஏற்கனவே டிஎம்கே தான் பண்ணுவாங்க. மாறி மாறி ஆட்சிக்கு வந்தால் முதல் 3 மாதத்துல கேஸை போடுவாங்க, அதுக்கப்புறம் சமரசமாயிருவாங்க. இப்போ வேலுமணி கேஸ்லேயே டிஎம்கே எப்படி சமரசமாச்சு, அதற்கு பிறகு நாங்கள் போய் நீதிமன்றத்தில் போய் கண்டெம்ட் போட்டு, கண்டெம்ட்டுக்கு மேலே கண்டெம்ட் போட்டு அந்த வழக்கை வந்து இன்னைக்கு சார்ஜ் ஸ்டேஜுக்கு வந்து அதுலேயும் 2 ஐஏஎஸ் அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய ஃபைலை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு கீழேயே இருக்கக்கூடிய பப்ளிக் செக்ரட்டரி 20 மாத காலமாக மத்திய அரசாங்கத்துக்கு அனுப்பாமல் ஃபைல் அவங்க டேபிளில் வச்சிருக்கிறாங்க. ஸ்டாலின் அவர்கள் வேலுமணியுடைய வழக்கை காப்பாற்ற செய்த வேலையா? அவர் சிறை செல்வார் அப்படின்னு பேசினார் நான் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் ஃபைலை மத்திய அரசாங்கத்துக்கு வெறும் போஸ்ட் ஆஃபீஸ் வேலை, பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பணும். ஜஸ்ட் ஃபைல் அங்கே அனுப்பணும், ப்ராசிக்யூஷன் சாங்ஷனுக்கு அனுப்பாமலே 20 மாதமாக வச்சுருக்காங்க. நம்ம கண்டெம்ட் கேஸ் போட்டு அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டு கொண்டு வர சொன்னதுக்கு பிறகு அனுப்புகிறாங்க ஃபைல். அதே நேரத்தில் அவர் வைத்தியலிங்கம் மேலே கேஸ் இருந்தது. அவர் திமுகவில் சேர்ந்தார். அதுக்கப்புறம் வழக்கு என்ன? அது வாஷிங் மிஷின். பிஜேபியில் எப்படி ஒரு வாஷிங் மிஷின் இருக்கு, திமுக வாஷிங் மிஷின், இது திமுக வாஷிங் மிஷின். 2024 அவங்க நம்மளுடைய புகாரில் அந்த வழக்கை போடும்போது கூட சர்ச்சுக்கு போகல. பெரும்பாலும் டிவிஎஸ்சி இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஏவா வேலுன்னா சர்ச்சுக்கு போயிருக்கிறாங்களா? போன வாட்டி கூட பார்த்தீங்கன்னா வேலுமணி அந்த இதெல்லாம் பண்ணும்போது முதல்ல சர்ச்சுக்கு போனாங்க, பொங்கல்லாம் வெளியில் கேட்டஸ்லாம் வந்து சாப்பிட்டாங்க, அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் வைத்தியலிங்கத்துக்கு போகலை. ஏன்னா அப்போவே அவங்க வந்து கொஞ்சம் ஹாஃப் ஹார்ட்டடாக தான் போட்டாங்க, வேறு வழியே இல்லைன்னா போட்டாங்க. ஏன்னா அவ்வளோ டைரக்ட் எவிடன்ஸ் இருக்கிற கேஸு. ஆனால் இன்னொரு பக்கம் ப்ரெஷர். ஏன்னா 2022 அப்ரூவல் கொடுத்தாச்சு கவர்மெண்ட்டு கேஸ் போடுறதுக்கு. 2024 ஆகி போச்சு. சரி, இதுக்கு மத்தியில தான் நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க. அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு போராட்டம் 2024 எஃப்ஐஆர் போட்டாச்சு. 2026 ஜனவரியில் அவங்க அதை எதுக்கு பயன்படுத்துகிறாங்க? 26 ஜனவரியில் கட்சியில் வந்து அவரை இணைச்சிட்டு பிப்ரவரியில் க்ளோஸ் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நீதிமன்றத்தில் க்ளோஷர் ரிப்போர்ட்டை எதிர்த்து நாம் அங்கே போராடிட்டு இருக்கிறோம். லஞ்சமும் ஊழலும் இன்னைக்கு வந்து அமைச்சர்கள் வந்து அவங்களுடைய ரைட்டுன்னு பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்லேருந்து நம்ம இதை மாற்ற வேண்டும் என்றால் இந்த சாதாரண மக்கள் தான் நம்ம போராடி ஆக வேண்டும். நம்ம போராடுறோம். இப்போ இன்னைக்கு புதிய அரசாங்கம் வந்திருக்கு. கேள்வி என்னன்னா, நீங்களும் இப்போ இந்த திமுக செஞ்ச மாதிரி தான் செய்ய போறீங்களா,
இல்லை நீங்கள் வந்து நான் உண்மையிலேயே ஒழிக்க போகிறேன், பார்ட்டி ஃபண்டை ஒழிக்க போகிறேன், இல்லை இந்த மாதிரி ஊழல்வாதிகள் மீது நடவடிக்கை எடுக்க போகிறேன்னா அது சஸ்டெயினாக செய்ய போறீங்களா? மக்கள் உங்களுக்கு எதுக்காக ஓட்டு போட்டிருக்காங்கன்னு நீங்கள் ஊழல்வாதிகளை தண்டிப்பீர்கள், அந்த தண்டனை வாங்கி கொடுப்பீர்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அந்த மாற்றத்தை எதிர்பார்த்து போட்டிருக்கிறாங்க. சரி, அவர்களுடைய எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய போகிறீர்களா, ஏமாற்றப் போகிறீர்களா? வரக்கூடிய காலம் பதிச்சு பொறுத்து பார்க்கலாம். நன்றி சார். நன்றி. 20 ஆண்டுகளாக உலக நாடுகளுக்கு உயர்தர சமையல் எண்ணெய் மற்றும் உணவுப் பொருட்கள் ஏற்றுமதியில் இந்திய அரசின் ஸ்டார் எக்ஸ்போர்ட் ஹவுஸ் அங்கீகாரம் பெற்ற கயல் ஆக்ரோ ஃபுட்ஸ்.